வணக்கம். என் பெயர் புரிசையரா சுந்தர். நாம் ஏற்கனவே பங்குச்சந்தைனா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். பப்ளிக் இஷ்யூவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். நம்ம பப்ளிக் இஷ்யூவில் அப்ளை பண்ணி நம்ம ஷேர் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சுனால் அதை எப்படி விற்கிறது, அல்லது பங்குச்சந்தையிலேருந்து நம்ம புதுசாக ஏதாவது ஷேர் வாங்கணும்னா எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒரு புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக வெப்லேயே போய் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஒரு ஆக்டிவ் ட்ரேடர் அப்படின்றதுனால எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட பேர் நெஸ்ட் ட்ரேடர். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னாக்கா எனக்கு நான் லாகின் பண்ண வேண்டி வரும். எனக்கு லாகின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் நான் போட்டு நான் உள்ளே போகணும். ஸோ நான் யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்டு போட்டாச்சு. செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சில கொஷின் கேட்பாங்க, அதை நம்ம ஆன்சர் நம்ம இது பண்ணிடணும். ஸோ அதை போடணும். அது போட்டோடனே இப்போ இந்த ட்ரேடிங் டெர்மினல் லாகின் ஆக போகுது. சில நேரங்களில் 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகும் இது லாகின் ஆகிறதுக்கு. இப்போது இது லாகின் ஆகிடுச்சு. ஸோ இது லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம பொதுவாக என்னென்ன ஷேரை வாங்கணும் விற்கணுன்ற எண்ணம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்கே போட்டு வச்சுக்கணும்னாக்கா அதனுடைய விலைகள் ஏறுறதும் இறங்குறதும் நமக்கு தெரியும். அல்லது இப்போ புதுசாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷேர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே இந்த இடத்துல போயிட்டு என்எஸ்சி அப்படின்னு சூஸ் பண்ணி ஈக்விட்டி அப்படின்னு சூஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஷேர் வேணுமோ அந்த ஷேர் நீங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஏசிசி சிமெண்ட் அந்த ஷேர் வாங்கணும்னு நினச்சா அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் எடுத்தனா அதனுடைய விலைகள் இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஷேர் வாங்கணுமோ நீங்கள் வாங்கலாம், என்ன ஷேர் விற்கணுமோ நீங்கள் விற்கலாம். நான் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஷேரு இப்போ பார்த்தீங்கன்னா 4814 ரூபா 90 காசுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, விற்கிறதுக்கு இந்த விலையில் ஆட்கள் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் F6 அப்படின்ற பட்டன் அழுத்தினீங்கன்னாக்கா இது மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குறவங்களாம் எத்தனை பேர், என்ன குவான்டிட்டி, என்ன விலையில் இருக்கிறாங்க, விற்கிறவங்களாம் என்ன குவான்டிட்டி, எத்தனை பேர் என்ன விலையில் விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வாங்கணும் எவ்வளோ விற்கணும் அந்த அளவுக்கு டெப்த் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. F6 அப்படிங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா இது வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் F1 அழுத்தணும். விற்கணும்னு நினச்சிங்கன்னா F2 அழுத்தணும். அல்லது இங்கே மேலே போயிட்டு ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும், ஆர்டர்ஸ் என்ட்ரின்னு இருக்கும், இங்கே பை ஆர்டர் என்ட்ரி. ஸோ பை ஆர்டர் என்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பை இந்த விண்டோ வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்எஸ்சி லிமிட் ஆர்டர் கிளையண்ட் ஈக்விட்டி பஜாஜ் ஃபைனான்ஸ். நான் உங்களுக்காக ஒரே ஒரு ஷேர் வாங்கி காமிக்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே இது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ 410 ரூபாய் 70 காசுக்கு இருக்கிறாங்க. ஸோ நான் 4810 ரூபாயில் நான் ஒரே ஒரு ஷேர் பை பண்ணுறதுக்காக ஆர்டர் போடுறேன். ஸோ ஆர்டர் போட்டேன். ஸோ இங்கே எனக்கு இது பை பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே இது கிடையாது. நான் ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடரு, அதனால் என்னால் இதை பை பண்ண முடியல. இது கீழே ஆர்டர் ரிஜெக்டட், எக்ஸ்சேஞ்ச் நாட் எனேபிள்டு ஃபார் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ நீங்கள் F2 அழுத்துனீங்கன்னாக்கா அதே போல் செல் பண்ணணுன்னா நீங்கள் செல் பண்ணலாம். F1 F2 F3 அழுத்துனீங்கன்னா நீங்கள் ஏதாவது பெண்டிங் ஆர்டர் இருந்ததுன்னா அது இங்கே உங்களுக்கு காமிக்கும். F8 எடுத்துனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி என்னென்ன பை பண்ணியிருக்கீங்க, நான் இது ஏற்கனவே நிறைய சில விஷயங்கள்லாம் பை பண்ணியிருக்கேன், செல்லும் பண்ணியிருக்கேன், அதனுடைய டேட்டா எல்லாம் இங்கே வந்துடும். ஸோ F1 பை, F2 செல்லு, F3 ஆர்டர் புக்கு, F6 மார்க்கெட் டெப்த்து, F8 எக்ஸிக்யூட்டட் ட்ரேட்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். இது ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. ஸோ நீங்கள் ஷேர் IPO மூலமாக வாங்கினால் இந்த மாதிரி ட்ரேடிங் டெர்மினல் மூலமாக விற்கலாம், அல்லது நீங்கள் ட்ரேடிங் டெர்மினல் மூலமாகவே நீங்கள் செகண்டரி மார்க்கெட்லேருந்து பங்குகளை வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். ஸோ இது ரொம்ப ஒரு சுலபமான முறை தான். இதை நாமளே செஞ்சுக்கிறது. இல்லை நீங்கள் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி அவங்களே நீங்கள் பை பண்ண சொன்னாலும் பை பண்ணுவாங்க, செல் பண்ண சொன்னாலும் செல் பண்ணுவாங்க. ஸோ நாமளே செய்கிறதுல சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம பார்த்துக்கினே இருக்கலாம். டக்குன்னு விலை குறையும் போது நம்மளால் வாங்கலாம், டக்குன்னு விலை அதிகமாகும் போது நம்ம விற்றுடலாம். நம்ம புரோக்கருக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு வேளை அவங்க ஃபோன் பிஸியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் கால் பண்ணுறீங்களா அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் கிளைண்ட் கோடு என்ன, அது மாதிரி சில கேள்விலாம் கேட்டுட்டு எவ்வளோக்குங்க வாங்கணும், 4800 ரூபா, கன்ஃபார்ம் பண்ணிக்குவா அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போடுவாங்க. அதுக்குள்ளே விலை ஏறிடும் அல்லது இறங்கிடும். ஸோ நாமளே ட்ரேட் பண்ணும்போது நம்ம பார்த்து டக்குன்னு என்ன விலைக்கு வாங்கணுமோ என்ன விலைக்கு விற்கணுமோ நம்ம ஆர்டர் மாற்றி கூட நம்மளால் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.